2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே கட்சி ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருந்த 82 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்களை எல்லாம் நேரடியாக அழைத்து ஆலோசனை செய்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு உட்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற 3 மாவட்டங்களிலே உள்ளடங்கி இருக்கின்ற 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்தது திரு அண்ணன் SP வேலுமணி அவர்கள். அதே போல நத்தம், திண்டுக்கல் மாவட்டத்திலே அவரது மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்தது அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். அதே போல விழுப்புரம் மாவட்டத்திலே அண்ணன் CV சண்முகம் அவர்கள். அதே போல இன்றைக்கு யாரெல்லாம் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ தருமபுரி மாவட்டத்திலே அண்ணன் KP அன்பழகன் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள், நான் உட்பட அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் சொல்லிய வேட்பாளர்களைத்தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வேட்பாளராக அறிவித்தார்கள். அந்தந்த மாவட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே குறுநில மன்னர்களாக செயல்பட்ட காரணத்தினால்தான் அவர்கள் சொன்ன பரிந்துரையின்படி அவர்களால் அறிமுகப்படுத்த வேட்பாளர்களைத்தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற 21 சட்டமன்ற தொகுதிகளில் திரு SP வேலுமணி அவர்கள் அறிவித்த கூட்டணி கட்சிகளுக்கு போக மீதி இருக்கின்ற தொகுதிகளிலே அவர் அறிவித்த வேட்பாளர்களைத்தான், அவர் சொன்ன பரிந்துரை செய்த வேட்பாளர்களைத்தான் பொதுச் செயலாளர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். அப்போது தோல்விக்கு யார் காரணம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற கொறடா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு அல்லக்கை திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சமீப காலமாக உண்மைக்கு மாறான தவறான தகவல்களை, பொய்யான தகவல்களை திட்டமிட்டு இன்றைக்கு பரப்பிக் கொண்டு வருகிறார். ஆனால் அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும், நாடாளுமன்ற தேர்தலிலும், உள்ளாட்சி எதிலுமே வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதற்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியினுடைய சொந்த செல்வாக்கின் காரணமாக தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்லுகிறார். வாதத்துக்கு கொண்டால் வைத்துக் கொள்ளலாம். அப்போ 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார். மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகி விட்டாரா? செல்வாக்கு இல்லையா? இவர் யாரை எங்களை தாழ்த்துவதாக நினைத்து கொண்டு அவர் தலைவராக ஏற்றிருக்கிற எடப்பாடியை இன்றைக்கு தரந்தாழ்ந்து பேசுகிறார். சொல்றார், இன்னொன்னு சொல்றார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றார்? தேர்தலுக்கான தோல்வியை காரணத்தை இவர்கள் சொல்ல வேண்டும், ஆராயணும். யாரை கூட்டிங்க? மாவட்ட வாரியாக கூட்டத்தை நடத்துனீங்க. இப்போ விழுப்புரத்தில் கூட்டத்தை நடத்துனீங்க. நான் MLA, இந்த தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றவன். சரி, என்னதான் உங்களுக்கு பிடிக்கல, என்னை கூப்பிடல, விட்டுருங்க. ஆனால் அங்கே நின்று தோல்வி அடைந்த வேட்பாளர்கள் விழுப்புரம், வானூர், திண்டிவனம் 3 வேட்பாளர் நின்று தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. யார் யார் கூட்டிங்களா? 3 பேரும் கூப்பிடல. அந்த தேர்தலில் பணியாற்றிய 22 ஒன்றிய செயலாளரில் 18 ஒன்றிய செயலாளர் நீங்கள் கூப்பிடல. இருக்கிற அணி செயலாளர்கள் யாரையுமே நீங்கள் கூப்பிடல. இருக்கிற பொதுக்குழுப்பினர் யாரும் கூப்பிடல. உங்களுக்கு வேண்டிய ஆட்களை போட்டுவிட்டு அவர்களை வைத்து தேர்தலுக்கே வேலை செய்யாத, தேர்தலை எதிர்த்து வேலை செய்தவர்களை பூட்டி வச்சு நீங்கள் என்ன தேர்தலுக்கான தோல்வி காரணத்தை கண்டுபிடிச்சிங்க? தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.